அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ் நடை சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பயாட்டிக் காம்போனன்ட்ஸ், உயிருள்ள கூறுகள். ஈகோசிஸ்டம், சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள கூறுகள் யாவை? அதாவது இதுக்கு முன்னாடி ஈகாலஜி லெசன் இருக்கு இல்லையா, சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லெசன்லேயும் இதே டைட்டில் நம்ம படிச்சிருப்போம். அப்புறம் இதுக்கு சார் திரும்ப இதை இந்த ஈகோசிஸ்டம் லெசன்லையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையியலில் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஹவு ஃபார் த ஏபயாட்டிக் ஆர் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் தே ஆர் கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர் ஆர் இன்டராக்டிங் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதாவது இந்த பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் எவ்வாறு ஏபயாட்டிக் கம்யூனிட்டி கூட, அதாவது உயிரில்லாத பொருட்கள் இருக்கு இல்லையா, அது கூட எவ்வாறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்காக அந்த பயாட்டிக் காம்போனன்ட்ஸை பற்றி நாம் படிச்சிருப்போம். அதை தொடர்ந்து இன்டராக்ஷன் பற்றியும் நாம் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஈகோசிஸ்டமில் என்னென்ன பயோட்டிக் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, அதனுடைய கிளாஸிஃபிகேஷன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாம் படிப்போம். சரிங்களா? அங்கே பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் எவ்வாறு ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் கூட ரிலேட் ஆகி இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இடைச்செயல்கள் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு அந்த சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பு, பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பு, நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ், இடைச்செயல்களினுடைய வகைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நேர்மறை மற்றும் எதிர்மறை இடைச்செயல்கள், அதில் இருக்கக்கூடிய வகைகள் எல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பயோட்டிக் காம்போனன்ட்ஸை வகைப்படுத்துறது கொஞ்சம் மாறி இருக்கும். அதுதாங்க வித்தியாசம். சரியா? ஸோ பயோட்டிக் காம்போனன்ட்ஸு அங்கே படித்ததை ஏன் சார் இங்கே கொண்டு திரும்பவும் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே நாம் வகைப்படுத்துறது வேறு மாதிரி, இங்கே நாம் வகைப்படுத்துறது வேறு மாதிரி. ஈகாலஜி லெசன்ஸில் நாம் இந்த பயோட்டிக் காம்போனன்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கிளாஸிஃபிகேஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வழக்கமாக உயிர் உள்ளவைகளில் ஆட்டோட்ராஃபிக் அண்டு ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிரிச்சிருக்கோம். இந்த ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். தற்சார்பு ஊட்ட முறை. ரைட்டா? ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்னா சார்பூட்ட முறை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆட்டோட்ராஃபிக் அப்படிங்கிறது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அல்லது கீமோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ரைட்டா? ஃபோட்டோசிந்தசிஸ்னால் ஒளிச்சேர்க்கை, கீமோசிந்தசிஸ் அப்படின்னா வேதிச்சேர்க்கை. இந்த ரெண்டு முறைப்படி தனக்கு தேவையான உணவுகளை தானே தயாரித்து கொண்டால் அது ஆட்டோட்ராஃபிக். அப்படி அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் வேற ஒரு ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹெட்ரோட்ராஃபிக். என்னங்க சார் இது தெரிஞ்ச விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ பொறுமை தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆட்டோட்ராஃபிக்கு எப்படி நாம் பேர் வைக்கிறோம் ஈகோசிஸ்டமில் அப்படின்னா, உற்பத்தியாளர்கள் அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தே ஆர் மேனுஃபேக்சரிங் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்னது? கார்பன், ஹைட்ரஜன், அதாவது கார்பன் டை ஆக்சைட்லேருந்து, அப்புறம் வாட்டர்லேருந்து, அதுக்கப்புறம் சன்லைட், அதிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸு, அதுக்கப்புறம் குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், அது ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த CO2, அதுக்கப்புறம் H2O, அதில் இருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ், இன்ஆர்கானிக்லேருந்து ஆர்கானிக்காக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸை பண்ணுறதுனால இதுக்கு உற்பத்தியாளர்கள், ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே இந்த ஆட்டோட்ராஃபிக்கு அதை மட்டும்தான் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்ட்டு நாம் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னாக்கா, அதுதான் ஃபுட் மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸுக்கும் கொடுக்குது, தானும் அதை சாப்பிட்டுக்கிடுது. அதனால் அதுக்கு பேர் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். சரிங்களா? உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறது தான் தமிழில். அதுக்கு அடுத்தது ஹெட்ரோட்ராஃபிக்கு நாம் இந்த ஈகோசிஸ்டம் லெசனில் என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கன்சியூமர்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறோம். சரிங்களா? கன்சியூமர்ஸ். இந்த கன்சியூமர்ஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று மேக்ரோ கன்சியூமர்ஸ், இன்னொன்று மைக்ரோ கன்சியூமர்ஸ். மேக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது பெரும் நுகர்வோர்கள், மைக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது நுண் நுகர்வோர்கள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சரி, அப்படின்னா என்னது? மேக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய உணவுப் பொருட்களை, இப்போ நாமெல்லாம் பெரிய பெரிய உணவுப் பொருட்களாக அதை சாப்பிட்டு கொள்கிறோம் இல்லையா? இப்போ காய்கறிகள் இருக்குது, அதுக்கப்புறம் பழ வகைகள் இருக்குது, விதைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? அதனால் பெரு நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோ கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன, அதாவது டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீகம்போசர்ஸ் பற்றி கொஞ்சம் நேரம்
கழித்து நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி மேக்ரோ கன்சியூமர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத லைட்டாக நம்ம பேசிடலாம். மேக்ரோ கன்சியூமர்ஸ்னால் அதில் வந்து ஹெர்பிவோர்ஸ் வருது, கார்னிவோர்ஸ் வருது, ஆம்னிவோர்ஸ் வருது. இதில் ஹெர்பிவோர்ஸ் பொறுத்தவரையில் அதை ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை டிசைட் பண்ணிக்கலாம். அதே போல் செகண்டரி கன்சியூமர்ஸில் நீங்கள் வந்து கார்னிவோர்ஸும் வரும், சில சமயங்களில் ஆம்னிவோர்ஸும் வரும். அதே போல் டெர்ஷியரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னிவோரஸ் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது வந்து முதல் நிலை நுகர்வோர்கள் அப்படிம்பாங்க. ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னா தாவர உண்ணிகள் அப்படிம்பாங்க. கார்னிவோர்ஸ் அப்படின்னா ஊன் உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்னிவோர்ஸ் அப்படின்னா அனைத்து உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து மேக்ரோ கன்சியூமர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, ரைட்டா? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லைடை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு மைக்ரோ கன்சியூமர்ஸ். இந்த மைக்ரோ கன்சியூமர்ஸ் பொறுத்தவரை எல்லாமே வந்து சிதைப்பவைகள், டீகம்போசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டீகம்போசர்ஸ்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி வந்து உணவுப் பொருட்களை சாப்பிடுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலாக டீகம்போஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா டெட் பிளான்ட்ஸ் அதை சாப்பிடுது. அதுக்கப்புறம் அனிமல்ஸ் அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்களை அப்படியே டைஜஸ்ட் பண்ணும். சரியா? எக்ஸ்டர்னலாக வந்து டைஜஸ்ட் பண்ணி, எக்ஸ்டர்னலாக நிறைய என்சைம்ஸை போட்டு டைஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்களை அல்லது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்கு இல்லையா, ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், அது ப்ரோட்டீனாக இருக்கலாம் அல்லது அமினோசிட்டாக இருக்கலாம். ஸோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் த டீகம்போசிங் ஆர்கானிசம். சரிங்களா? எந்த ஆர்கானிசம் வந்து டீகம்போஸ் பண்ணுதோ ரைட்டா, அந்த ஆர்கானிசமுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கரெக்டாக அது எடுத்துக்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட் வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவுக்கு தேவை, லாக்டோபேசில்லஸ் பாக்டீரியாவுக்கு தேவை. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு அந்த லாக்டோபேசில்லஸ் அப்படிங்கிறது லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை லாக்டிக் ஆசிடாக மாற்றுது. சரிங்களா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஒரு டீகம்போசிஷன் அப்படின்னு கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அதே போல் ஒரு டெட் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டெட் ஆர்கானிசம் வந்து அதுக்குள்ளே இருந்தக்கூடிய நைட்ரஜனேஸ் வேஸ்ட்டை வந்து அந்த பாக்டீரியாவுக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ அதை பிரேக் பண்ணி அமோனியாவாகவோ அல்லது நைட்ரேட்ஸாகவோ அல்லது நைட்ரைட்ஸாகவோ அந்த மாதிரி மாற்றுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் டீகம்போசர்ஸ். சரிங்களா? பட் டீகம்போசர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் ரொம்ப மைனூட் அளவில் வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து டைரெக்டாக சில மாலிகூல்ஸாக எடுத்து சாப்பிட்றதுனால அதுக்கு பேர் மைக்ரோ கன்சியூமர்ஸ்னு பேர் வச்சாங்க. சரிங்களா? ஸோ இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட்ஸ் into the environment which are again reused by the plants. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸும் இந்த டீகம்போசர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து தன்னாட்டில் ப்ரொடியூஸ் ஆகிடாது, தே ஆர் ஆல் டிபெண்ட் ஆன் டு த டீகம்போசர்ஸ் ஆல்சோ, ஆன் டு த ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. சரிங்களா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம். தட் இஸ் பாக்டீரியா, ஃபங்கை, தென் ஆக்டினோமைசிட்ஸ். இந்த மூணுமே வந்து இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டீகம்போசர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈகோசிஸ்டம், ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பாண்ட் ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த ஆர்கானிசத்தினுடைய ட்ரை வெயிட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு வேல்யூவாக எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் பயோமாஸ், உயிர்த்திரள் அப்படிம்பாங்க. அந்த உயிர்த்திரளினுடைய அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தினுடைய அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்டாண்டிங் கிராப். ரைட்டா? இதை தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கு, த அமௌண்ட் ஆஃப் லிவிங் மெட்டீரியல்ஸ் ப்ரெசன்ட் இன் அ பாப்புலேஷன். ரைட்டா? ஒரு மக்கள் தொகை அல்லது ஒரு கம்யூனிட்டி. ரைட்டா? அதாவது ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் சேர்த்து நாம் பாப்புலேஷன் நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் போட்டிருக்கு. ரைட்டா? அந்த பாப்புலேஷனில் எனி கிவன் டைம் அப்படின்னா இப்போ ஒரு 1 மந்தில் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். சார் மாதம் வேறுபாடு அடையுமா சார் அப்படின்னா, ஆமாம் வேறுபாடு அடையும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மாதம் ஒரு சீசன் இருக்குது, அடுத்த மாதம் வேறு ஒரு சீசன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தினுடைய அளவு வந்து கூடுறதுக்கோ குறையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது.
அதே போல் பயோடைவர்சிட்டியும் கூடுறதுக்கோ குறையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. பயோடைவர்சிட்டின்னா என்னங்க சார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தினுடைய வகைகள் இருக்கு இல்லையா, அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேடந்தாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மாதத்தில் இப்போ வந்து அந்த பறவைகள் வந்து வரக்கூடிய மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் அல்லது ஜூலை மாதம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முந்தின மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பயோடைவர்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டிங் கிராப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் அடுத்த மாதம் அந்த பறவைகள்லாம் வந்து உட்காரக்கூடிய அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டாண்டிங் கிராப் வேல்யூ வந்து இட் வில் பி மோர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு கொடியினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஏரியாவில். அது வந்து சாதாரண புல்வெளி அப்படின்ற ஒரு சூழல் மண்டலத்தில், சரியா, அதாவது கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில். அப்போது இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழைக்காலம் அல்லது வந்து சாதாரண சம்மர் சீசன் இல்லாத வேற ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதனுடைய க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் சம்மர் சீசனில் புல்வெளியினுடைய எண்ணிக்கையே கூட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது கிவன் டைம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த டைம் அப்படிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த ஸ்டாண்டிங் கிராப்புக்கு கரெக்டான வேல்யூ வரும். ஒரு இயர் ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல வேரியேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் ஸ்டாண்டர்ட் டைம் கிவன் டைம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எக்ஸ்பிரஸ்ட் இன் பயோமாஸ் ஆர் நம்பர். சரிங்களா? நம்பர் ஆஃப் த பாப்புலேஷன். நம்பர் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புல்வெளிகளினுடைய எண்ணிக்கை. சரியா? அது போக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதை டிபெண்ட் பண்ணி அந்த புல்வெளியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, கார்னிவோர்ஸாக இருக்கலாம், ஆம்னிவோர்ஸாக இருக்கலாம். ஸோ அதனுடைய எண்ணிக்கையை வச்சு அல்லது அதனுடைய உயிர் திரள் பயோமாஸ் அதை வச்சு நாம் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிலைத்த உயிரி தொகுப்பு அப்படின்னு தமிழில் பேர். சரிங்களா? இப்போ இந்த பயோமாஸ்னா என்ன அப்படிங்கிறத லைட்டாக நம்ம பார்த்துடலாம். உயிரித்திரள் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஷ் வெயிட்டாக இருக்கலாம், ஒரு ஆர்கானிசத்தினுடைய ஃப்ரெஷ் வெயிட்டாக இருக்கலாம் அல்லது ட்ரை வெயிட்டாக இருக்கலாம். ஃப்ரெஷ் வெயிட்னா என்னது? நார்மலாக ஒரு ஆர்கானிசம் உயிரோடு இருக்குது அப்படின்னாக்கா தட் இஸ் ஃப்ரெஷ் வெயிட். இப்போ நாம் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் போய் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் ஃப்ரெஷ் வெயிட். சரியா? இப்போ உங்களுடைய வெயிட்டில் வாட்டரினுடைய வெயிட்டை மட்டும் தனியாக கழித்து எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரை வெயிட்டு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஃப்ரெஷ் வெயிட்டுக்கும் ட்ரை வெயிட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கார்பன் வெயிட்டு. இதை கால்குலேட் பண்ணுறது எப்படிங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் வெயிட்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பனினுடைய எடையை மட்டும் தனியாக நம்ம பிரித்து எழுத முடியுமா அப்படின்னாக்கா எஸ் முடியும். முடிஞ்சால் கார்பன் எடை பற்றி அல்லது கார்பன் வெயிட் பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம போடலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பயோமாஸ்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்லாம் ஈகோசிஸ்டமில் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது பயோட்டிக் காம்போனன்ட்ஸு, இந்த காம்போனன்ட்ஸை வச்சுக்கிட்டு நாம் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஃபுட் செயினை வந்து நாம் மேக் பண்ண முடியும், ஃபுட் வெப்பை வந்து நாம் மேக் பண்ண முடியும், இக்காலஜிக்கல் பிரமிடை வந்து நாம் மேக் பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எவ்வளவு அந்த ஈகோசிஸ்டமில் இருக்குது, அந்த சூழல் மண்டலத்தில் எவ்வளவு இருக்குது, எந்த ஆர்கானிசம் டாமினேட்டடாக இருக்குது, எந்த ஆர்கானிசம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் அது ஏன் கம்மியாக இருக்குது, ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் கண்டுபிடிக்க முடியும். அது போக அந்த சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, எந்த நியூட்ரியன்ட் அந்த சாயிலில் கம்மியாக இருக்குது, ஒருவேளை அந்த இடத்துல பொல்யூஷன் அதிகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப் அண்ட் ஈகாலஜிக்கல் பிரமிடை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போது புதிய தகவல்கள் நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.